இப்போ 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 வராது. இப்போ ஆ இப்போ ஆறுதா? சரி. ஆ ஜூம் அவன் பண்ணிக்க முடியுமா? சரி. गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे तदत्राचोदमुदि जगदाम्बति श्रीमान् वेङ्कटनाथार्य वेदान्ताचार्य தாம்ஸ்தார். சரி. இப்போ சமாசங்கள்ல தத்புருஷ சமாசம் உத்தரபத பிரதானமான தத்புருஷ சமாசம் அது 4 விதம். சாமானிய தத்புருஷம், த்விகு, கர்மதாரயம், அப்புறம் நஞ்சு பிரபுத்தேகான்னு ஒன்று இருக்கு. சாமானிய தத்புருஷம் வந்து சப்தவிதம்னு பார்த்தோம். அப்புறம் த்விகு சமாசங்கள் திரிவிதம்னு பார்த்தோம். அப்புறம் கர்மதாரிய சமாசங்கள் நவவிதம்னு பார்த்தோம். இப்போ நஞ்சு பிரபுத்தேகா 5 விதம்னு பார்த்தோம். அதையும் பார்த்துட்டோம். ஆனால் கர்மதாரயம் 5, சாமானிய தத்புருஷம் 5 மாதிரி நஞ்சு தத்புருஷம் 5 கிடையாது. நஞ்சு பிரபுத்தி, நஞ்சுன்னு ஒரு பேதங்கள். அப்புறம் குகதி பிராதேகா, குசமாசம்னு ஒன்று, கதி சமாசம்னு ஒன்று, பிராதி சமாசம்னு ஒன்று, உபபத சமாசம்னு ஒன்று. நஞ்சு பிரபுத்தையகான்றதுல 5 சமாசங்கள் அப்படின்னு பார்த்தோம். நஞ்சு சமாசம்னா என்ன அர்த்தம்? அபாவார்த்தத்தை சொல்றதுக்கு நஞ்சு சமாசம்னு. நஞ்சுன்றது அது ஒரு பிரத்யம். ஒரு பதத்துக்கு முன்னாடி நஞ்சு போட்டா ந லோபகான்னு சூத்திரம் அதுக்கு. அப்போ அந்த பதத்துக்கு முன்னாடி நகாரம் போட்டால் அந்த பதத்துல இருக்கிற நகாரமானது லோபமாயிடும். ந லோபகான்ற ந தர்மஹான் இருக்கு, ந தர்மஹா அதர்மஹான் இருக்கு. இந்த இடத்துல விக்கிரகத்துல சொல்லும்போது ந தர்மஹான் இருக்கு. அந்த இடத்துல நகாரத்துக்கு ந லோபகான்னு சூத்திரம். அதுக்கு நகாரம் லோபமாயிடும். இன்னுல மேல இருக்கிற நகாரம் லோபமாயிடுச்சுன்னா இன்னு பிளஸ் அ, அதுல நகாரம் லோபமாயிடுச்சுன்னா ந போயிடும், அ ஒண்டி இருக்கும். அப்ப அ தர்மஹா அப்படின்னு இருக்கும். இதுக்கு உதாரணம். அந்த மாதிரி அப்ராஹ்மணஹா, இந்த மாதிரி ந பிராமணஹா அப்ராஹ்மணஹா, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ந அஸ்வஹா அனஸ்வஹா. அது வந்து தனி கொஞ்சம். தஸ்மாத் நுடச்சி அப்படின்னு ஒரு சூத்திரம் அதுக்கு. அப்படின்னா இங்கிலீஷில் சாதாரணமாக வவ்வல்ஸ் வந்தால் இது போடுவோம், ஆன் போடுவோம். இதில் சாதா இது வந்தால் வெறும் ஏ அப்படி தான் போடுவோம், ஏ அவ்வளோதான் போடுறோம். அந்த மாதிரி இங்கேயும் அது வந்து சாதாரண அர்த்தத்துக்கு. இங்கே நஞ்சு சமாசத்தில் வச்சு அந்த மாதிரி பின்னாடி வந்து கான்சனன்ஸ் இருந்தால் வெறும் ஏ தான் போடணும். தஸ்மாத் நுடு அச்சி, அச்சி பரத்தில் இருந்தால், அச்சுன்னா வவ்வல்ஸு, வவ்வல்ஸ் வந்து பின்னாடி இருந்தால், அந்த நஞ்சுக்கு பக்கத்தில் வவ்வல்ஸ் இருந்தால், வவ்வல்ஸ் அக்ஷரத்தை பதம் ஆரம்பமாக இருந்தால் அங்கே வந்து அன்னு சேர்த்துக்கணும். தஸ்மாத் அனுட் அஜி, நுட்டஜி, அங்கே அன்னு சேர்த்துக்கணும்னு அங்கே அந்த சூத்திரத்தினால அது விதிக்கிறது. அதனால் அஸ்வஹா ந அஸ்வஹா, அந்த அகாரம் இருக்குது வவ்வலில் இருக்கிறதுனால அங்கே அன்னு சேர்த்துக்கணும். அனஸ்வஹா, அன் ப்ளஸ் அஸ்வஹா அனஸ்வஹா. இந்த மாதிரி அதுக்கு நஞ்சு சமாசம் பார்த்தோம். அப்புறம் பூசமாசம்ன்றதுக்கு இங்கே நஞ்சு சமாசத்துக்கு நஞ்சுன்னே சூத்திரம். அதுக்கு மேலே நல் ஓப்பஹா தஸ்மா நூடச்சி அதெல்லாம் நிறைய சூத்திரம் இருக்குது. அது பின்னாடி அங்கே சொல்லுவேன். அப்புறம் கூகதி பிராதேயகான்னு இருக்குது. பூசமாசம்னு ஒன்று, கதி சமாசம்னு ஒன்று, பிராதேய சமாசம்னு பிராதி சமாசம்னு ஒன்று. பூசமாசா அதுதான் பார்த்தோம். உச்சிதா புருஷா, குபுருஷா. சாதாரணமாக இந்த சமாசங்கள் வந்து நித்திய சமாசம்னு சொல்லுவா.
இப்போ சீதாபதிஹி நம்ம முதல் உதாரணம் முதல்ல பார்க்கச்சே அந்த மாதிரி பார்த்துட்டுலாம் அதெல்லாம் நித்திய சமாசம் கிடையாது. நித்திய சமாசம்னா ஒரே ரூபம் தான் வரும்னு கிடையாது. அது விக்கிரகம் பண்ணா. ஆனா இந்த இடத்துலலாம் நித்திய சமாசங்கள்லாம் நித்திய சமாசங்கள்லாம் குச்சிதா புருஷா கூபுருஷா. கூபுருஷான்னு சொன்னாலே அது குச்சிதா புருஷான்னு ஒரே அர்த்தம் தான் இருக்கும். அதான் ஒரே அர்த்தம் தான் இருந்தா அதுக்கு நித்திய சமாசம்னு பேரு. இது வந்து அஸ்வபத விக்கிரகத்துல ஏற்கனவே அஸ்வபத விக்கிரகம் பார்த்துருக்கோம். சமாச கடித பதங்கள் விக்கிரகத்துல இல்லாத இருக்கிறது கு சமாசா. குச்சிதகான்ற பதம் வந்து சமாசத்துல இல்லை. அதனால அது அஸ்வபத விக்கிரகம் இது. இந்த கு சமாசங்கள். அப்புறம் கதி சமாசங்கள். கத்தின்னு நிறையாத்துக்கு கொடுக்குறார். கதி சம்ஞை கொடுக்குறார். கதி சம்ஞைன்னா கத்தின்னு ஒரு பேர். சிலதுக்கெல்லாம் கத்தின்னு டிஃபைன் பண்றார். சில இது அந்த கதி சமாசங்கள் இப்போ இந்த இடத்துல அசுக்லம் சுக்லம் கிருத்வா சுக்லம் இல்லாதது சுக்லம் ஆக்கிறதுக்கு சுக்லி கிருத்திய ஒண்ணுத்த ஒண்ணாக மாத்துறது. இதுக்கு சுவி பிரத்யம்னு சொல்லுவா. இதுக்கு சுவி பிரத்யகான்னு சொல்லுவா. இந்த சுக்லி கிருத்தியன்றது சுவி பிரத்யங்கள். இந்த மாதிரி நிறைய பிரத்யங்கள் இருக்கு. சுவி நூட்டு இந்த மாதிரி நிறைய பிரத்யங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கதி சமாசங்கள்ல சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கதி சமாசங்கள்ல வந்துடும். அசுக்லம் வெள்ளையா இல்லாதத சுக்லமாக மாத்துறதுக்கு சுக்லி கிருத்திய அப்படின்னு சமாசம். அப்புறம் பிராதி சமாசகன் இந்த பிர பர அபர துஸ் நிர்துஸ் அப்படின்னு இந்த இதெல்லாம் இருக்கு. அது பேர் என்ன? உபசர்க்கங்கள்லாம் இருக்கு. இந்த பிர முதலான உபசர்க்கங்கள்லாம் அந்த 22 உபசர்க்கமும் என்னமோ இருக்கு. அந்த உபசர்க்கங்களை கொண்டு பூர்வபதமாக கொண்டு அது வந்து சமாசத்துல வந்தால் அதுக்கு பிராதி சமாசம்னு பேரு. அதுக்குதான் பிரகதா ஆச்சாரியா பிராச்சாரியா. சாதாரணமா பிராச்சாரியா அன்னைக்கு பிராச்சாரியான்னா நம்ம பிரகிருஷ்டா ஆச்சாரியான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் விவகாரத்துல. ஆனா பிரகதா இந்த பிரகதஹன்னா முன்னாடி இருந்தவர்னு அர்த்தம். இப்போ இருக்கிறவர்னு அர்த்தம் இல்லை. பிரகதா ஆச்சாரியா பிராச்சாரியா இந்த மாதிரி விகிருஷ்டா தேசா விதேசா பிரகிருஷ்டா தேசா பிரதேசா இந்த மாதிரிலாம் கதி சமாசங்கள்ல வரும். அப்படின்னா விகிருஷ்டா தேசம்னா சன்னிகிருஷ்டமாக இல்லாதது. தூரக விப்ரகிருஷ்டா தேசா அப்படி சொல்லலாம். விப்ரகிருஷ்டா தேசா. விப்ரகிருஷ்டம்னா தூரத்துல இருக்கிற தேசங்களுக்கு அதுக்கு விதேசம்னு பேரு. சன்னிகிருஷ்டா தேசா கிட்டக்க இருக்கிற தேசங்கள் அது பிரதேசம். அது அந்த மாதிரி அது பிராதி சமாசங்கள்ல பிராண்ட் ஒரு உபசர்க்கம். ஆனால் அது பிர. அப்ப அதி அப்படின்னு ஒண்ணு. அதிக்ராந்தா தேவம் அதி தேவஹா. அதிக்ராந்தகான்னா மீறி போனது. ஓவர் ஹெட் பண்ணி ஓவர் ஹெட் பண்ணி போனது. அதுக்கு அதி தேவஹா. அப்புறம் நிஷ்கிராந்தா வாராணஸ்யாக. அப்புறம் நிஸ்ன்னு ஒரு இது உபசர்க்கம். அது மாதிரி நிறைய இருக்கு. 22 உபசர்க்கம் இருக்கு மொத்தம். அப்போ நிஷ்கிராந்தகான்னா அங்கேருந்து எக்ஸிட் ஆனவர்னு அர்த்தம். நிஷ்கிராந்தகான்னா எக்ஸிட் ஆனவர்னு அர்த்தம். அப்போ நிர்வாண நசிஹி அப்படின்னு அவருக்கு. அந்த மாதிரி சோபனஹா புருஷா சுபுருஷா இந்த மாதிரிலாம் சூன்ற ஒரு உபசர்க்கம். அதெல்லாம் அர்த்தம். இதெல்லாம் பாருங்க எல்லாமே அஸ்வபத விக்கிரகம். இது கதி சமாசங்கள்லயும் இது இப்படி. அப்புறம் உபபத சமாசகான்னு ஒண்ணு. அதுக்கு சூத்திரம் இங்க கொடுத்துருக்காரு. உபபதம் அதிங் அப்படின்னு. அதிங் இது எதுக்கு அதிங்னு சொல்றாருன்னா பிராயஹா சமாசம் சஹ சுபா சுப்புக்கும் தான் சமாசம். சமாசம் 2 சுபந்தங்களுக்கு தான் ஆகும்னு சொல்லிருக்கோம் முதல்லயே. அப்போ இந்த உபபத சமாசங்கள் வந்து திங்குக்கும் சுப்புக்கும் திங்கு ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா அந்த உதாரணம் பார்த்தா டவுட் வரும்.
அதுக்கோசரம் அதிங்கு திங்கு இல்லாதது தான், வெறும் சுப்புனோட சேர்ந்தது தான் இந்த 2 சுபந்தங்களுக்கு உள்ள சமாசம். இதுதான் இந்த உபபத சமாசம் சொல்றதுக்கோசரம் உபபதம் அதிங்னு சொல்லிருக்கு. அது உபபதம்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. தஸ்மாது உபபதம் சப்தமீஸ்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம் அது இருக்கு. அது எப்படின்னா, சப்தமி விபக்தியில எது இருக்கோ அதுக்கு உபபதம்னு பேர் கொடுத்துருக்காரு. அது ஒரு 4-5 சூத்திரம் இருக்கு, உபபத சூத்திரங்கள். அது கர்மணி அண்ணுன்னு ஒரு சூத்திரம். கர்மணி சூத்திரத்துல எது சப்தமி விபக்தியில பாணினி சொல்லிருக்காரோ அதுக்கு உபபதம். அந்த கர்மணி சப்த கர்ம வாச்சகத்துல இருக்கிற சப்தங்களுக்கு உபபதம். கர்ம வாச்சகம்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தானே கர்மம்னா, தித்தியா விபக்தி. அப்புறம் சஹிஸ்தஹா அப்படின்னு ஒரு சுபிஸ்தஹான்னு ஒரு சூத்திரம். சுபீன் சப்தமி விபக்தி. இந்த மாதிரி சுபிஸ்தஹா அதெல்லாம் உபபத சமாசங்கள். இப்போ இங்க பாருங்க, கும்பம் கரோதி இதி, அதுக்கு உபபதம்னு பேர். சூத்திரத்துல உபபதம்னா சப்தமி விபக்தியில இருக்கிறதுக்கு கும்பம் கரோதி இதி இங்க எதுவுமே சப்தமி விபக்தியில இல்லையே. அப்போ சப்தமி விபக்திஸ்தம் உபபதம் சொன்னாரு அப்படின்னா, பாணினி சூத்திரத்துல சொல்லிருக்காரு. கேட்கலையா? சரி. அதான் உபபதம் அதிங்னு உபபத விதாயக சூத்திரம். உபபதம் எது உபபதம் ஆகும்னா அதிங் சமாசம் உபபதம் ஆகும். அதிங்களா இருக்கிறது உபபதமாகும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உபபதம்னா என்னன்னு அதுக்கு டெஃபினேஷன் சொல்றதுக்கு தஸ்மாத் உபபதம் சப்தமீஸ்தம்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூத்திரத்துல சப்தமி விபக்தியில இருக்கிறதுக்கு எந்த பதம் சப்தமி விபக்தியில இருக்கோ அதுக்கு உபபதம்னு பேருன்னு வெறும் பேர் சொல்லிட்டு, இங்க பாருங்க, கும்பம் கரோதி இதி கும்பகாரஹா அப்படின்னு இருக்கு. கும்பம் கரோதி இதி கும்பகாரஹான்னு இருக்கு. இங்க முதல்ல கும்பம் கர்ம வாச்சகம், கும்பத்தை செய்கிறார், துவித்தியா விபக்தி. கும்பம்னா ஒரு கட்டம், ஒரு பாட், அந்த மாதிரி. அந்த கும்பத்தை செய்கிறார், கும்பம் துவித்தியா விபக்தி, கர்மவாச்சக பதம். கும்பம் கரோதி இதி, கும்பம் கரோதி இதி கும்பகாரஹா, கரோதி இதி தானே காரஹான்னு வருது. அப்போ இந்த கரோத்தின்றது திங்கந்தம் தானே. அப்போ திங்கந்தத்தோட சமாசம் வருதா இங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றது தான் சூத்திரத்துல உபபதம் அதிங்னு போட்டு. இந்த விக்கிரக வாக்கியத்தில் தான் அந்த திங்கந்தம் தெரியுமே தவிர, அது சமஸ்த பதமாக மாறும்போது கும்பம் கரோதி கும்ப காரஹான்னு அது சுபந்தமாவே மாறிடும். கிருதந்த பிரத்யங்களா மாறிடும். கிருதந்த பிரத்யம்னு பேர் இதுக்கலாம். கிருதந்த பிரத்யமா இருந்தா அது சப்தமா இருக்கும்னு அர்த்தம், சுபந்தமா மாறிடும். அப்போ கும்பம் கரோதி இது கும்பகாரஹா. இங்க இந்த கும்பகாரஹான்றதுக்கு சூத்திரம் கர்மணி அண்ணுன்னு சூத்திரம். கர்மணி அண்ணு, இந்த கர்மணின்றது சப்தமி விபக்தி. அதனால இந்த கர்மணின்ற சப்தமி விபக்தி பதம் எது? அந்த கர்ம வாச்சகம். அந்த கர்ம வாச்சகம் இங்க எது? கும்பம். அப்போ கும்பம் உபபதம். அதை கொண்டு சமாசம் பண்றதுனால இதுக்கு உபபத சமாசங்கள். இதே மாதிரி சுபிஸ்தகான்னு ஒண்ணு, மத்தியே திஷ்டதி, கண்டே ஸ்திதம், கண்டஸ்தம், மத்தியே திஷ்டதி, மத்தியஸ்தஹா, இப்படிலாம் சொல்றோமே. மத்தியஸ்தஹா, மத்தியே திஷ்டதி, சுபிஸ்தஹான்னு சூத்திரம். அப்போ ஸ்தஹான்னு வரதுக்கு அந்த சூத்திரம். அது சுப்பின்றது சப்தமி விபக்தி. அப்போ மத்தியே அதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அங்க உபபதம் ஆயிடும். அதுக்கு பதிலாக அந்த ஸ்தானத்துல ஸ்தஹான் வரணும் அப்படின்னு அங்க சொல்றேன். அதனால கும்பம் கரோத்தின்றது, கும்பம்ன்றது கர்ம வாச்சகம், கர்மணி அண்ணன் அதுக்கு சூத்திரம். இதுக்கு சுபிஸ்தகான்ற சூத்திரம். இந்த மாதிரி நிறைய உபபதங்களுக்கு சூத்திரத்துல இருக்கிற சப்தமி பதங்களுக்கு உபபதம்னு பேரு. அதை வச்சு சமாசம் பண்ணால் அதுக்கு உபபத சமாசம்னு பேரு அப்படின்னு இந்த உபபத சமாசங்கள். அது மாதிரி நஞ்சு பிரபுத்தயகான்றதுனால நஞ்சு 5 விதம் கிடையாது. நஞ்சு தத்புருஷம் ஒண்ணுதான்.
அதுக்கப்புறம் கூ சமாசம் 1, கதி சமாசம் 1, பிராதி சமாசம் 1, உபபத சமாசம் 1ன்னு 5 விதங்களா மீதி அவசிஷ்டமான மீதி 5கள் இருக்கிறதுனால அதுக்கு நஞ்சு பிரபுத்தையா பஞ்சன்னு சொல்லிட்டு நஞ்சு முதலானது அப்படின்னு இதோட தத்புருஷ சமாசங்கள் முடியும். இதுக்கப்புறம் பகுவிரீஹி சமாசகா. பகுவிரீஹி சமாசகா என்னது? அந்நியபத பிரதானஹா பகுவிரீஹி. அந்நியபதார்த்த பிரதானஹா. அந்நியபதத்தினுடைய அர்த்தத்தை எது பிரதானமாக கொண்டதோ அப்படின்னு அர்த்தம். சமாசத்துல இருக்கிற பதங்களுடைய அர்த்தமே இருக்காது. சமாசத்துல எத்தனை பதம் இருக்கோ அத்தனை பதத்தினுடைய 2 பதம் இருந்தால் 2 பதத்தினுடைய அர்த்தமும் குறிக்காத ஒரு தேர்ட் பார்ட்டியை குறிக்கிறதுக்கு பகுவிரீஹி சமாசம்னு பேர். பகுவிரீஹி சமாசம் 2 விதம். சாமானிய பகுவிரீஹி, விசேஷ பகுவிரீஹி. சாமானிய பகுவிரீஹி ஏற்கனவே சொன்ன மாதிரி தத்புருஷத்துல சொன்ன மாதிரி தத்புருஷத்துல சாமானிய தத்புருஷம் 7 விதம்னு சொன்னோம். 7 விபக்திக்கு 7 விதம்னு சொன்னோம். ஆனால் இங்க பிரதமா விபக்திக்கு ஒண்டி இல்லாத மீதி 6 விபக்திக்கு द्वितीया तृतीया चतुर्थी पंचमी षष्ठी सप्तमी இந்த 6 விபக்திகளுக்கும் பகுவிரீஹி சமாசம் வரும். ஏன்னா அந்த 6 விபக்திகளோட சேர்ந்து பிரதமா விபக்தியே வரும்போதுனால பிரதமா விபக்தி சமாசத்துல கிடையாது தனியா. அதனால இது பகுவிரீஹி. சாமானிய பகுவிரீஹி 6 விதமாகவும், விசேஷ பகுவிரீஹி 9 விதமாகவும், கர்மதாரை மாதிரி அதுவும் ஒரு 9 விதம் சொல்ல போறேன். இப்போ சாமானிய பகுவிரீஹி சாமானியமா द्वितीयार्थ பகுவிரீஹி அப்படின்னா द्वितीयार्थத்தை சொல்லி பகுவிரீஹி சமாசம் பண்ணணும். ஆமா, திருத்தியார்த்தத்தை சொல்லி பகுவிரீஹி பண்ணணும். அது எப்படி பகுவிரீஹின்னா பார்க்கலாம். द्वितीयार्थ பகுவிரீஹி பிராப்தம் உதகம் எம் சஹா. இப்போ பிராப்தம் உதகம் இங்க 2 பதம், அது 2 தான் சமாச கட்டித்த பதங்கள். ஆனா இந்த பிராப்தம்னா அடையறதுன்னு அர்த்தம். அந்த அடையறதுன்ற அர்த்தத்தையும் சொல்லல. உதகம்னா ஜலம், அந்த அர்த்தத்தையும் சொல்லல. அதை தாண்டி யார் அந்த உதகத்தை பெறப்பெற்றாலோ அடைந்தாலோ அவளை சொல்றது. அப்போ பிராப்தம் உதகம் எம் பிராப்தம் யாரை அடைந்ததோ, யாரை அங்க द्वितीया விபக்தி எம் யாரை அடை சஹா பிராப்தோதகஹ. சஹான்றதுனால பிராப்தோதகஹ இல்ல யாம் சா அப்படின்னு சொன்னா பிராப்தோதகா. அந்த மாதிரி ஸ்ரீலிங்கமா இருந்தா ஸ்ரீலிங்கம், அதுக்கு அந்த மாதிரி. அது விபக்தியை பொறுத்து அது யார் புருஷாலா ஸ்திரீயோ இல்ல நபும்சகம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது தகுந்தாப்புல இங்க விபக்தியெல்லாம் மாறிக்கும். அது பொதுவா நம்மளுக்கு எம் சஹா ஏன சஹான்னு இப்படி புல்லிங்கத்திலே அது ஃபெமிலியரா இருக்கிறதுனால அது சொல்லிருக்காரு. பிராப்தம் உதகம் எம் யாரை அடைந்ததோ பிராப்தோதகஹ. இதுக்கு கிராமஹ கிராமம் உதகம் நதி ஜலம் எங்க அடையிறது? கிராமத்தை அடையிறதுன்னு சொல்றோமே. நதியிலேருந்து கிராமத்துல ஏரியில ஜலம் ரொம்ப வருது அப்படின்னு சொல்றதுக்கு பிராப்தோதகா கிராமஹா. கிராமஹான்ற புள்ளின்னு இருக்கிறதுனால இங்க எம் சஹான் போட்டு இங்க கிராமஹான் பிராப்தோதகான்னு பிராப்தத்தையும் சொல்ல உதகத்தையும் சொல்ல, அந்நிய பதமான வேற ஒரு பதம் ஆனா கிராமத்தை சொல்றது. அதனால கிராமஹா புல்லிங்க சப்தம்னால எம் சஹான்ற புல்லிங்க சப்தத்தை அங்க போட்டிருக்கு விக்கிரகத்துல. இது द्वितीया எம்முன்னு இருக்கு பாருங்க, அங்கதான் பகுவிரீஹி द्वितीया பகுவிரீஹி திருத்தியா பகுவிரீஹி மாற போகுது. ஏன்னா பகுவிரீஹினாலே அந்நிய பதார்த்தத்தினுடைய அர்த்தம் தான் சொல்லலாம். அப்போ அந்நிய பதார்த்தத்துக்கு அந்த விபக்தி வரணும். द्वितीया விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி வரப்போகுது. அப்புறம் திருத்தியார்த்த பகுவிரீஹி பீதம் க்ஷீரம் ஏன சஹா. பீதம் குடிக்கப்பட்டது, பருகப்பட்டது அப்படின்னு அர்த்தம்.
ஹூ ட்ரங்க் வாட்டர், க்ஷீரம் மில்க், அந்த மாதிரி பீதம் க்ஷீரம் மில்க். ஏன யாரால் பீதம் கர்மணி பிரயோகம், குடிக்கப்பட்டது, அருந்தப்பட்டது அப்படின்றது கர்மணி பிரயோகம், பேசிவ் வாய்ஸ். அப்போ பீதம் க்ஷீரம் ஏன யாரால் குடிக்கப்பட்டதோ அவருக்கு என்ன பேரு? சஹா பீதக்ஷீரஹான்னு பேரு அவளுக்கு. பீதத்தையோ க்ஷீரத்தையோ குடித்தவன் எவனோ அவன், எவனால் குடிக்கப்பட்டதோ. பாருங்க, முதல்ல பேசிவ் வாய்ஸ் மாதிரி சொல்லிட்டு ஏன யாரால் குடிக்கப்பெற்றதோ, பால் யாரால் குடிக்கப்பெற்றதோ அவன் சஹா சஹா பீதக்ஷீரஹா பாலஹா பாலஹா பாலஹான்னா ஒரு பையன், இதுவும் புல்லிங்கம் ஆனாலும் சஹா. அப்புறம் சதுர்த்தாத்த பகூரிஹி தத்தஹா பசுஹு யஸ்மை சஹா. சதுர்த்திக்கு அர்த்தம் சம்பிரதானம்னு அர்த்தம். எவரை குடித்து ஒன்றத்தை கொடுத்துடுறோமோ அதுக்கு சம்பிரதானம்னு பேரு. அப்போ தத்தஹா பசுஹு கொடுக்கப்பட்ட பசு, யாரை குறித்து கொடுக்கப்பட்டதோ அவன் தத்த பசுஹு. யாரை குறித்து பசு தானமாக கொடுக்கப்பட்டதோ, யாருக்கு தானமாக பசு கொடுக்கப்பட்டதோ அவன் தத்த பசுன்னு பேரு. தத்தம் புஸ்தகம் யஸ்மை சஹா அந்த மாதிரி கூட சொல்லலாம். யாருக்கு புஸ்தகம் கொடுக்கப்பட்டதோ, தத்தம் புரஸ்காரம் யாருக்கு விருது வழங்கப்பட்டதோ அந்த மாதிரி. இங்க வந்து தத்த பசுன்றது ருத்ரனுக்கு பேரு. யஸ்மை சஹா, யஸ்மை சதுர்த்தி விபக்தி, எம் ஏன யஸ்மை. அதுக்கப்புறம் உத்ருதம் ஜலம் யஸ்மாத் சஹா, உத்ருதம் எடுக்கப்பட்டது, வெளியேற்றப்பட்டது அப்படின்னு. உத்ருதம்னா எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஜலம் யஸ்மாத் எதிலிருந்து, பஞ்சம விபக்திக்கு அர்த்தம். ஃப்ரம் வேர் அப்படின்னு சொல்றோமே அதுக்கு யஸ்மாத். உத்ருதம் ஜலம் யஸ்மாத் எதிலிருந்து ஜலம் எடுக்கப்பட்டதோ அதுக்கு உத்ருத ஜலஹா. கூப்பத்துக்கு பேர், கூப்பம்னா கிணறு, வெல், அதுக்கு உத்ருத ஜலஹா. எதிலிருந்து ஜலம் எடுக்கப்பட்டதோ அதுக்கு உத்ருத ஜலஹான்னு பேரு. அது எதுன்னா கூப்பம்னு நம்மளுக்கு புரியறதுக்கோசரம் பக்கத்துல இருக்க சொல்றாரு. அந்த அர்த்தத்துல ருத்ரனுக்கு பேரு தத்த பசுஹோ, பாலன்னா பீதக்ஷீரஹான் பேரு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஷஷ்டி தத்புருஷம், ஷஷ்டி பகுவிரிஹி. பீதம் அம்பரம் எஸ்ய சஹா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பீதம் அம்பரம் எஸ்ய சஹா. பீதம் மஞ்சள் கலர், அம்பரம் வஸ்திரம், அம்பரம்னா வஸ்திரம், எஸ்ய யாருடையதோ, சஹா பீதாம்பரஹா. பீதாம்பரஹான்னா விஷ்ணு ஹரிஹி, கிருஷ்ணருக்கு பேரு பீதாம்பரஹா. அதனால பாருங்க, இங்க எல்லாமே பிரதம பக்தி ஏகவச்சனம் புல்லிங்கமாவே இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கிற யாரை குறிக்கிறதோ அதெல்லாம் புல்லிங்கமா இருக்கிறதுனால அது பகூனி. அப்புறம் சப்தமி, பகூனி பலானி எஸ்மின் சஹா. பகூனி பலானி நிறைய பழங்கள், எஸ்மின் எதுல இருக்கோ அதுக்கு பேர் என்ன? சஹா பகு பலஹா. விருக்ஷஹா, விருட்சத்துல நிறைய பழம் இருக்கு, இந்த மாமரத்துல நிறைய பழம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பகுபலஹா விருக்ஷஹா, பகுபலஹான்னு பேரு. பகூனி பலானி யஸ்மின் எதில், சப்தமி, சப்தமி அதிகரணார்த்தம். அப்போ பகூனி பலானி யஸ்மின் சஹா பகுபலஹா, அதுக்கு விருக்ஷஹான்னு பேரு. இந்த மாதிரி சப்தமி தத்புருஷம் இது. இந்த மாதிரி அரே
ஆமா. ஸ்திரீலிங்க அர்த்தமா இருந்தால் இப்போ விருட்சம் நெக்ரோ விருட்சத்துக்கு வேற ஏதாவது பேரு டக்குன்னு ஞாபகம் வரல. அது மாதிரி வரும் வரும். அதான் எதுல வேணா வரும். ஸ்ரீலிங்கத்திலயும் வரும், நபும்சகலிங்கத்திலயும் வரும். பகூனி அக்ஷராணி யஸ்மின் தத்து புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அக்ஷரங்கள் எங்க இருக்குமோ அது புஸ்தகம் அப்படின்னு சொல்ற இடத்துல சொல்லலாம். புஸ்தகம் நபும்சகலிங்கம், அதுக்கோசரம் சொல்றேன் உதாரணத்துக்கு. பகூனி அக்ஷராணி யஸ்மின், அதுலயும் யஸ்மின்றது நபும்சகலிங்கத்திலயும் யஸ்மின் தான் வரும், புல்லிங்கத்திலயும் யஸ்மின் தான் வரும், சப்தமி விபக்தி. யஸ்மின். இங்க தகான்றதுக்கு பதிலா புஸ்தகம் வந்து நபும்சகலிங்கம்னால தத் சப்தம், தத்து யஸ்மின் தத்து புஸ்தகம் அப்படின்னு வரும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே எல்லா விபக்தியுமே 6 விபக்தியிலுமே அப்படி சொல்லலாம். சாய்க்கா. ஏன சக. ஆ, ம். அதே ஆ, இங்க வந்து பீத்தம்ன்றது கலர் குறிக்கிறது, பீத்த ரூபத்தை குறிக்கிறது. பீத்த ரூபம்னா பீத்த கலரை குறிக்கிறது, பீத்த வர்ணத்தை குறிக்கிறது. இங்க பீத்தம் அம்பரத்துல என்ற இடத்துல. அங்க பீத்தம்ன்றது பானக்கிரியை. அதுக்கு மேல வந்து இது என்ன பிரத்தியம், அது கிருத் பிரத்தியம். கிருத் இல்ல, ஒரே நிமிஷம். இக்த பிரத்தியம். இக்த பிரத்தியம் வச்சுட்டு பீத்தஹா பீத்தம். அதான் அந்த இக்த பிரத்தியம் போட்டால் அது வந்து இதுவாயிடும், பேசிவ் வாய்ஸ் ஆயிடும், மாறிடும். அது ஆமா. அதான் பானக்கிரியை சொல்றது, பானக்கிரியா. பானம்னா குடிக்கிறது, பானம் குடிக்கிறது. அதுக்கு மேல தப்ரத்தியம் போட்டுட்டா அது வந்து பீத்தம் பீத்தஹா எது வேணா வரும். அதான் அந்த மாதிரி வந்துரும். அது அந்த பீத்தம் அது. அதான் எடுத்துக்கிட்டு நான் குடிக்கிறது கரெக்டா, கரெக்டா சொல்லணும்னா குடிக்கிறது இல்ல பருகிறது அருந்தருது அந்த மாதிரி அந்த பீத்தன்றதுக்கு. அதனால தான் சொன்னாங்க க்ஷீரம் பீத்தம். பீத்தம் அருந்தப்பட்டதோ க்ஷீரம் பால். க்ஷீரம்ன்றது பிரதமா விபக்திய. பீத்தம் அருந்தப்பட்டதோ ஏன யாரால். பீத்தம் யாரால் அருந்தப்பட்டதோ அப்படின்னு அர்த்தம். யாரால் குடிக்கப்பெற்றதோ சஹா பீதக்ஷீரஹா, அவன் பீதக்ஷீரன் பேரு அவனுக்கு. அது பாலன். பீதக்ஷீரன்னா பாலன் அர்த்தம்னு சொல்றேன். இல்ல இல்ல பரவாயில்ல. கேளு கேளுங்க. பரவாயில்ல. இல்ல 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 அம்பரம் பெறப்பட்டது கிடையாது இங்க, அதுக்குதான். அம்பரம் பீத்தம் அந்த இடத்துல கலர், வெறும் கலர். பீத்த ரூபம்னு சொல்லுவா. இப்போ எப்படி வெள்ளைக்கு சுக்ல ரூபம், ஸ்வேத ரூபம், கருப்புக்கு கிருஷ்ண ரூபம், பச்சைக்கு ஹரித ரூபம், ஹரித ரூபம் பச்சைக்கு, இந்த ரக்த ரூபம் ரெட்டுக்கு. இந்த மாதிரி எப்படி சொல்றாளோ, மஞ்சள் மஞ்சள் கலருக்கு பீத்தம்னு பேரு. பீத்தம் ஹரித்ரா வர்ணம் அப்படிலாம் சொல்லுவா. பீத்தம் வந்து மஞ்ச கலரை குறிக்கிறது இந்த இடத்துல, சஷ்டி விபக்தியில சொல்லச்சு. அம்பரம் பீத்தம் அம்பரம்ன்ற இடத்துல சாதாரணமா மஞ்ச வஸ்திரம் யாருக்கு. ஆமா ஆமா, அது கான்டெக்ட் பாத்துக்கணும் அது. சொல்லுங்க. லோஹிதம் அமரம் யஸ்யாஹா சா. ஆ, யஸ்யாஹா. எச் சப்தத்தினோட ஸ்திரீலிங்கத்தோட சஷ்டி விபக்தி வந்து யஸ்யாஹா. சா, ஆ, சா லோஹிதாம்பரான்னு வந்துரும். சா லோஹிதாம்பரஹான்னு வராது, லோஹிதாம்பரான்னு வரும் ஸ்ரீலிங்கத்துல.
ஆ, ஆ. ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கு வந்து டாப்பு அப்படின்னு சொல்லுவா அது. அந்த பிரத்யங்கள் வந்து அது ஆவா மாறிடும். இப்ப ரமா மாதிரி மாறிடும். ரமா மாதிரி மாறும். இல்ல நதி சில இடத்துல நதி மாரி மாறும். அது அது டாப்பு, ஞீப்புலாம் பிரத்யங்கள்லாம் இருக்கு. ஒரு 8 பிரத்யங்கள் ஸ்திரீலிங்கத்துக்கு இருக்கு. அந்த பிரத்யங்கள் ஏதாவது சில சப்தத்தோட சிலது வரும்னு இருக்கு. அது மாறிச்சுன்னா அது மாறிடும். அது அதான். அதனால அம்பரான்னு வந்துரும். பீதாம்பரா. லோகிதாம்பரான்னு வந்துரும். ஆ, ஆ ய ய ஏனன்னு வராது. யயா சா. யயா. அந் ஆ, எச் சப்தம் ரமயா மாதிரி யயா. இப்ப ரமா ரமய ரம பீதக்ஷீரான்னு வரும். ஆமா. பாலா. ஆ, பாலா. பீதக்ஷீரா பாலான்னு வந்துரும். ஆமா. கரெக்ட். சரிதான். அதான் யயா சா. அங்கலாம் எல்லாமே ஸ்ரீலிங்க விபக்தி போட்டுக்கணும். எல்லா அந்த அந்த கடைசியில இந்த 2 இருக்கு பாருங்க. அந்த பகுபிரீஹி குறிக்கிறது அந்த ஏன, எஸ்மை அதெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஸ்ரீலிங்கமா மாத்திட்டு, பக்கத்துல இருக்கிறது ஸ்ரீலிங்கமா மாத்துனா, சப்தம் ஸ்ரீலிங்கமா மாறிடும். அப்ப நபும்சகலிங்கமா இருந்தா நபும்சகலிங்கமா மாத்திக்கணும். சாதாரணமா நபும்சகலிங்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு தான். புல்லிங்கம் மாரி தான் இருக்கும். திருத்தியா விபக்தியிலேருந்து. அதனால அதுக்கு பிரச்சனை இல்ல. ஸ்திரீலிங்கத்துக்கு தான் இது இருக்கும். அது எல்லாத்தையும் மாத்திக்கணும். எம்ன்னு இருக்குது, யாம்ன்னு மாத்தணும். யாம் சா, யாம் சா. அப்புறம் ஏன, யயா சா, யஸ்மை, யஸ்மின் சா, யஸ்மாத், யஸ்யாஹ, யஸ்யாஹ சா, யஸ்ய, யஸ்யாஹ சா, யஸ்மின்னு, யஸ்யாம் சா. அந்த மாதிரி மாத்திக்கணும் நம்ப. இதே நபும்சகலிங்கம் வந்தா, அ எது, தத்து முதல்து. ஏன சஹ ஏன தத்து, யஸ்மை தத்து, யஸ்மாத் தத்து, யஸ்ய தத்து, யஸ்மின் தத்து. அதெல்லாம் நபும்சகலிங்கம் வந்து புல்லிங்கம் மாதிரி ஆயிடும். திருத்தியா விபக்தியிலேருந்து பும்வது, புல்லிங்கவத்துன்னு சொல்றோம். அதனால அது புல்லிங்கம் மாதிரி. ஏன ஏன தத்து. இல்ல, இல்ல. ஏன தத்து, தத்தே தானி, தத்தே தானி. அ பீதக்ஷீரம், பீதக்ஷீரம், பீதக்ஷீரஹ, பீதக்ஷீரா 3 லிங்கத்திலயும். பீதக்ஷீரம் நபும்சகலிங்கம், பீதக்ஷீரஹ புல்லிங்கம், பீதக்ஷீரா ஸ்திரீலிங்கம். சாமான்யமா உங்களுக்கு புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம்லாம் சொல்லணும்னா, ராம சப்தம் மாரி தான் புல்லிங்கம் இருக்கும் முக்காவாசி. அந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம். அதுக்கப்புறம் ரமா சப்தமாட்டம் ஸ்திரீலிங்கம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கா. அதுக்கப்புறம் பல சப்தம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பலம், பலே, பலானி, க்ஷீரம் அந்த மாதிரி வந்துரும். இப்போ க்ஷீரம்ன்ற சப்தம் சாதாரணமா நித்திய நபும்சகலிங்க சப்தம். இப்போ விருக்ஷஹா கடைசியில சப்தமே இருக்கு பாருங்க. அம்பரம் இதெல்லாம் நபும்சகலிங்க சப்தம். விருக்ஷா புல்லிங்க சப்தம் தான். ஆனா இங்க சமாசம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. பீதாம்பரஹ அம்பர சப்தம் சாதாரணமா நித்திய நபும்சகலிங்க சப்தம். அது வந்து சில சப்தங்கள்லாம் தான் சம்ஸ்கிருதத்துல 2 லிங்கத்துல வரும் அப்படிலாம் இருக்கும். ஆனா நெறைய சப்தங்கள் ஒரு லிங்கத்துல தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி சமாசமாய் ஏன சஹான்லாம் வந்ததுனால அது புல்லிங்கமா மாறதுனால அது அந்த அதனுடைய அந்த அவுஜஸ் போட்டுட்டு ஏன்னா சுப்பு தானே சேர்க்கணும் கடைசியில. அந்த பிரத்யயங்கள் 21 பிரத்யயங்கள் விபக்திகள். அது சேர்க்கறதுனால இங்க வந்து புல்லிங்கமாவும், ஸ்திரீலிங்கமாவும் அந்த சுப்பு சேர்த்து புல்லிங்கமா இருந்தா புல்லிங்கம். பிராப்தோதகः உதகம் தான் சப்தம். நபும்சகலிங்க சப்தம். ஆனா இங்க உதகஹான்னு வருது. அதனால ஆமா க்ஷீரம் சப்தம். க்ஷீரஹான்னு வருது. பசுஹு கரெக்ட்டா இருக்கு. அது புல்லிங்கமா இருக்கிறதுனால. ஜலம், ஜலஹ ஜலம் சாதாரணமா நித்திய நபும்சகலிங்கம். ஆனா ஜலம், ஜலஹான்னு இருக்கு. அதெல்லாம் அந்த வெத்தி சொல்றதுனால அது அங்க லிங்கம் மாறி போயிட்டு இருக்கு. ஆனா சப்தம் தனியா சொல்லச்சு
கான்டெஸ்ட் அதான் கான்டெஸ்ட்னு இல்ல. அது அங்க பிரத்யங்கள்லாம் போட்டதுனால அங்க சமாசத்துல அப்படி மாறி போச்சு எல்லாம். சொல்லுங்க அவசியம். ஆ. அது அதான் பிராப்தம் பெறப்பெற்றதுன்னு அர்த்தம். பிராப்தம்னா அடையப்பெற்றதுன்னு அர்த்தம். உதகம் பிராப்தம் எம் எதை உதகம் அடைஞ்சதோ இந்த ஜலம் போய் எங்க அடைஞ்சது கிராமத்தை அடைஞ்சதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு நதியிலேருந்து ஜலம் பிரவாகமா வந்து ஒரு கிராமத்தை அடைஞ்சு அந்த அந்த ஏரியை ரொம்பித்துன்னு அர்த்தம். கிராமம்னா கிராமத்துல இருக்கிற ஏரியை ரொப்பித்து அப்படின்னு அர்த்தம். பிராப்தம் பெறப்பட்டது. உதகம் உதகம் பெறப்பெற்றது எங்க எதை பிராப்தம்னா அடையப்பட்டது. உதகம் அடையப்பட்டது. எங்கே எதை அடையப்பட்டது? கிரா எதை அடையப்பட்டதோ அதுக்கு பிராப்தோதகா கிராமத்தை அடையப்பட்டது. அதனால கிராமஹான்றது பிராப்தோதகம். ஆ. அதனால இந்த மாதிரி சாமானிய பகுபிரீஹி வந்து 6 விதங்கள். இது ரொம்ப சுலபம் தான். இது ஒண்ணும் இல்ல. இங்க கீழே சமானாதிகரண பகுபிரீஹேரேவ சாமானிய சப்தேன அத்திர வியாஹிருதः வியவஹ்ருதः. இந்த இங்க கர்மதாரிய சமாசங்களுக்கு எப்படி சொன்னோமோ சமானாதிகரணங்கள் பதங்கள் தான் இருக்கும்னு இங்கேயும் அந்த மாதிரி. இங்கேயும் பாருங்க பிராப்தம் உதகம் சமானாதிகரணம் ஒரே விபக்தி. சமானாதிகரணம் ஏக விபக்தி கத்துவம்னு அர்த்தம். ஒரே விபக்தியில இருக்கிறது. பிராப்தம் உதகம் பீதம் க்ஷீரம் பகூனி பலானி. பகூனின்றது பகுவச்சனம், பலானி பகுவச்சனால. பீதம் அம்பரம்லாம் ஏகவச்சனம் மீதி எல்லாம். அதனால சமானாதிகரண பகுவிரீஹின்னு பேர் இருக்கு. இந்த சாமானிய பகுவிரீஹின்னு சொல்றதுக்கு சமானாதிகரண பகுவிரீஹின்னு சொல்லலாம். அத்த வியவஹ்ருதः ஷட்ஸ்வபி பேதேஷு விக்கிரஹே பதத்வயமபி பிரதமா விபக்தியந்தம் பவதி. 2 பதங்களும் பாருங்க பிரதமா விபக்தியா தான் இருக்கும். பிராப்தம் உதகம் பீதம் க்ஷீரம் தத்தஹ பசுஹோ எல்லாம் பிரதமா விபக்தி. பகூனி பலானி எல்லாம். किन्तु अन्य पदार्थस्य बोधकं यत् पदं विग्रहे यादृशविभक्त्यन्तं भवति तद्विभक्त्यर्थनाम्ना व्यवहारः क्रियते. ஆனால் இந்த அந்நிய பதார்த்த பகுவிரீஹி இருக்கு பாருங்க. அப்போ அந்நிய பதார்த்தமான இந்த எம் ஏன எஸ்மை எஸ்மாத்து எஸ்ய எஸ்மின்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்நிய பதார்த்தம். அது வந்து தித்தியார்த்தமா இருந்தால் எம் வரும், திருத்தியார்த்தமா இருந்தால் ஏன வரும், சதுர்த்தி அர்த்தமா இருந்தால் எஸ்மை வரும். இந்த மாதிரி பஞ்சமி எஸ்மாத், ஷஷ்டி எஸ்ய, சப்தமி எஸ்மின், இந்த மாதிரி அது மாறிக்கும். அதனால யதா பீதம் அம்பரம் எஸ்ய சஹா பீதாம்பரஹா. பீதம் அம்பரம் எஸ்ய சஹான்றது எஸ்யன்றது அந்நிய பதார்த்தம், அந்நிய பதார்த்தத்தை குறிக்கிறது. அதனால அது ஷஷ்டியில இருக்குது. ஷஷ்டி அர்த்த பகுவிரீஹி. அந்நிய பதார்த்தஸ்ய போதகம் எது இதி பதம் ஷஷ்டியந்தம். பாருங்க இங்க இங்க சொல்றேன் அந்நிய பதார்த்த போதகம் எது எத் பதம். எத் பதம்னா எத் பதத்தினுடைய ஷஷ்டி விபக்தி தான் எஸ்ய. இது ஷஷ்டி அர்த்தம் இல்ல, ஷஷ்டி அர்த்த பகுவிரீஹி தானே இது. அப்போ எத் பதத்தினுடைய ஷஷ்டி எஸ்ய. இது ஷஷ்டியந்தம். எத் இது பதம் ஷஷ்டியந்தம் பவதி. எத் பதம் வந்து இங்க ஷஷ்டி விபக்தியா இருக்கு. அத்தஹ அயம் ஷஷ்டியர்த்த பகுவிரீஹி இத்யுச்சதே. அதனால அந்நிய பதார்த்தத்தை எது குறிக்கிறதோ, எந்த பதம் குறிக்கிறதோ அது எந்த விபக்தியில இருக்கோ அந்த பதார்த்த பகுவிரீஹின்னு சொல்லிக்க வேண்டியது. இத்யுச்ச அப்படின்னு விவகாரம் பண்றோம் சாதாரணம். பகுபத பகுவிரீஹி சாமானிய ஏவ அந்தர்புக்தி. பகுபத பகுவிரீஹின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பதங்கள் சேர்ந்து பகுவிரீஹி சமாசத்தை அடையும். அதுவும் சாமானிய பகுவிரீஹிலே வரும். அது பின்னாடி சொல்ல போறோம். அதனால சாமானிய பகுவிரீஹி ஷோடா 6 விதங்கள். ஷட் விதா. அது என்னதுன்னு பார்த்தோம். தித்திய திருத்திய சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அர்த்த பகுவிரீஹின்னு அதுக்கு உதாரணங்கள் பார்த்தோம். இதுக்கப்புறம் விசேஷ பகுவிரீஹின்னு அது வந்து 9 விதங்கள். நவதா இருக்கு. வெதிகரணா சங்கியோத்தரபதா சங்கியோ உபயபதா சகபூர்வபதா
விதிஹார லக்ஷணா, திகந்தராள லக்ஷணா, நஞ்சு பகூரிஹி, பிராதி பகூரிஹி, உபமான பூர்வபதா இப்படின்னு 9 விதங்கள் இருக்கு. இது அடுத்த கட்சியில பார்ப்போம். இதா இருக்கு.